guys, இன்னைக்கு வந்து இன்னைக்கு டேட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 11 இல்லைங்க இல்லையா? மார்ச் 11. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ அதோட கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்பயும் போல இதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. நம்ம 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாமா? சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன் இன். இதுல வந்து பைனரி ஆப்ரேஷன் வந்து இருக்காது சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்காது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன், சப்போஸ் தட் எக்ஸ் டேக் ஆன் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் 0, 1, 2, if for some constant k p of x is equal to I is equal to k into p of x is equal to I minus 1 for I is equal to 1, 2 அப்படி இருந்துச்சுன்னா p of x is equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா அதோட வேல்யூ 1/7 கொடுத்தாங்க. அப்ப கேவோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2. அடுத்து தேர்ட் ஒன், 3x3 ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 5ன்ட்டாங்க. அப்ப ஏ இன்வர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம போடும்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5. அடுத்து ஃபோர்த் ஒன், a stone is thrown up vertically. The height it reaches at time t seconds, x is equal to 80t minus 16t square அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இதுல டைம் வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுதுன்னா அப்போ டைம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ். எதுவுமே இல்லை, இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. 0ன்னு எடுத்து நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் ஒன், இந்த கண்டிஷனோட டிகிரி அண்ட் ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க ரூட்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் கன்சிடர் அமைச்சுட்டு ரூட்ல இருக்கும். ரூட்ல இருக்கிறப்போ பவர் 1/2 எழுதி இந்த சைடு நம்ம அந்த பவர் 1/2 அமைச்சோம்னா 2 மாறிடும். அப்ப ஸ்கொயர் டேர்ம் வரும். ஸோ அப்போ 1/2ங்கிறத ஆன்சர் டிகிரி அண்ட் ஆர்டர். ஓகேவா? சிக்ஸ்த் ஒன், கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ்ல லாம்டா இன்டூ ஏ பவர் மைனஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டாக் அப்படின்னு சொல்லி லாம்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 19. அடுத்து செவன்த் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா y is equal to x square plus 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 8th ஒன்க்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதோட டொமைன் வந்து என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் வந்து பாத்தீங்கன்னா 1,2. 9th ஒன், கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து இ பவர் எக்ஸ் எடுக்கிறனால இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். யூன்னு எடுத்துக்கனால யூ அப்படியே வந்துடும். அகைன் இந்த பவர் மட்டும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. எக்ஸை பொறுத்து ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்ப 2x மட்டும் மல்டிபிள் வரும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 10th ஒன், ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11th ஒன், நம்ம வந்து செகண்ட் சாப்டர்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அப்ப இது 0 பிளஸ் ஐ அப்படின்னு நம்ம எடுத்து போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் நார்மலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அந்த கண்டிஷன் வச்சு அப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 இன்டூ 1 பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். 12th ஒன்க்கு வந்து ஓகே. அடுத்து 12th கொஸ்டின். இந்த 12th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n is equal to I to 13 சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ இது ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம்னா இதுக்கு நமக்கு வந்து 1 பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸஸ்ல இந்த மாடல்ல சம்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம். 13th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 0.25. அடுத்து 14th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5/2 இடைப்பட்ட கோணம் நம்ம வந்து cos θ is equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector modulus of d vector அந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். அடுத்து 15th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1,0. 16th ஒன் 1/√of a square minus x squareங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5/6 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 17th ஒன்னும் சேம் ஃபார்முலா பேஸ் தான். இதுக்கு வந்து π a cube divided by 6ங்கிறது ஆன்சர். 18th ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1/√2. அடுத்து 19th ஒன், இதுவுமே செகண்ட் சாப்டர் பேஸ் 6th சாப்டர் பேஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா π. 20th சம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. g of xங்கிறது log of f of xன்ட்டாங்க. அப்போ dg இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் கேட்காங்க. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. அப்போ 1/f of x அப்படியே வந்துடும். இன்டூ இந்த டிவைடபிலிட்டி டேர்ம் மட்டும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. ஸோ அவ்வளவுதான், இதுதான்.
ஓகேங்களா? ஸோ மொத்தபடி வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப சிம்பிளா வந்து கேட்டுட்டாங்க. அதே மாரி இதெல்லாம் பாருங்க ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கம்பல்சரி கொஸ்டினா கேட்டுட்டாங்க. அப்புறம் 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா, எப்பயும் போல தான். ஈஸியா வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, ஆ இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் 3 சாப்டர் நம்ம கண்டிப்பா கேட்பாங்கன்னு எதிர்பார்த்த கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் ஆ இது டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி அதாவது 10th சாப்டர்ல இருக்கக்கூடிய 8th சாப்டர் கொஸ்டின்ஸு, ஆ இன்டகிரேஷன் இதுவுமே எதிர்பார்த்த கொஸ்டின் தான். அப்புறம் இந்த தடவ 3 மார்க் கம்பல்சரி ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஓகேங்களா? 5 மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருந்தோம். 5 மார்க் வந்து கிராமர் ரூல்ஸ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துரும் அப்டின்ட்டு. அதே மாரியே கேட்டாங்க. அதே மாரி இந்த கொஸ்டினையும் சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவுமே கேட்டுட்டாங்க. இதுல ஆர்ட் சாய்ஸ்ல இருக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதே மாரி 5 மார்க்ல இதுல ஆர்ட் சாய்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க? 7th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அப்புறம் ஆ ச சாரி 5th சாப்டர்ல இருந்து கேட்டாங்க. ஓகேங்களா? 5th சாப்டர்ல நம்ம லாஸ்ட் 2 எக்ஸர்சைஸ் பார்க்க சொல்லியிருந்தோம். அந்த 2 எக்ஸர்சைஸ்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆ 3 சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையுமே கேட்டாங்க. 5.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 6th சாப்டர்ல பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் கிரியேட்டிவா மாத்தி கேட்டிருக்காங்க. இந்த 2மே. போத் 2மே. அதுக்கப்புறம் அடுத்த 5 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, இதுவுமே எதிர்பார்த்தது தான். பிளஸ் அப்புறம் இந்த குரோத் ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 10th சாப்டர்ல 10.8 அந்த எக்ஸர்சைஸும் சொல்லியிருந்தோம். ஆ அதே மாரி இந்த கொஸ்டின். இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கக்கூடிய மாடல்ஸ் இல்லைங்களா? சோ அதையே திருப்பி திருப்பி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். சோ ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. நான் மொத சொன்ன மாரி தான். தமிழ், இங்கிலீஷ் ஆன்சர் கீ போறப்பயே நான் சொல்லியிருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியா தான் வரும்னு சொல்லிட்டு. அதே மாரியே தான் மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர ஈஸியா வந்துருச்சு. ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் தவிர. இதே மாரி தான் அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயன்ஸ், பயாலஜி எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சா போதும். ஓகேங்களா? சோ இதே மாரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.